அனைத்து வராகி பிள்ளைகள் அனைவருக்கும் வராகி அடியேனின் அன்பு வணக்கங்கள். எதிர்வரக்கூடிய 23ஆம் தேதி சனிக்கிழமை முழு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. அன்னைக்கு அஷ்டமியில என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ருத்ர அஷ்டமி. இந்த ருத்ர அஷ்டமி என்பது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி. இந்த அஷ்டமி பூஜையில என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா தன வரவு ஏற்படும், செல்வம் பெருகும். அப்ப வராகி அம்மாவுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம வழிபாடு செய்யலாம்ன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குறிப்பா செல்வங்களை தனம் வசியம் இருக்கக்கூடியதும் செல்வங்களை இழுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி, மறிக்கொழுந்து, ஏலக்காய், பானகம், கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க, கோமதி சங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த தன வசியத்தை இருக்கிற ஆற்றல் வந்து தனவசி ஆற்றல் வந்து அந்த கோமதி சக்கரத்துக்கும் இருக்கு. அப்ப வராகி அம்மாவுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி, அதுவும் ருத்ர அஷ்டமியில செல்வம் ஏற்படக்கூடிய அஷ்டமி. அப்ப வராகி அம்மாவை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஆடை, நம்மளும் பச்சை கலர் ஆடை அணிந்து வராகி அம்மாவுக்கு முடிஞ்சதுன்னா பச்சை கலர்ல அம்மாவுக்கு புடவை சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு நம்ம கவுச்ச சாப்பிடாம வராகி அம்மாவுக்கு முழு விரதமாக இருப்பதும் நல்லது. சில பேர் உட முடியாதவங்க இருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்ல. அம்மாட்ட மனசார வேண்டிக்கல, என்னால முடியும், எனக்கு உடம்பு தாங்கும், இந்த பிபி சுகர் அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமா வராகி அம்மாட்ட மனசார வேண்டி அன்னைக்கு சாப்பிடாம அம்மா கிட்ட மனசார வேண்டி விரதம் இருந்து அம்மாவை போய் சாயந்தரத்துல வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா பானகம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு வராகி அம்மாவுக்கு அதை நைவேத்தியம் பண்ணி தர சொல்லி உங்க கையால ஒரு 10-20 பேருக்கு கொடுத்தீங்கன்னா இந்த செல்வம் பெறுகிறதையும் தனம் வரவு ஏற்படுறதையும் நம்ம கண்கூட பார்க்கலாம். அதே போல விரலி மஞ்சள் வாங்கி உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டி, காளி அம்மாவை மனசார வேண்டி, வராகி அம்மாவை வேண்டி 54 எண்ணிக்கையில அல்லது 108 எண்ணிக்கையில வேண்டி கட்டி எடுத்து வந்து வராகி அம்மாவுக்கு சாத்தலாம். அதுவும் ரொம்ப நல்லது. அதே போல அன்னைக்கு வில்வ மாலை கட்டி எடுத்து வந்து சாத்தலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை நிறைய பேருக்கு தெரியும். ஏலக்காய் மாலை 27 எண்ணிக்கையிலையும் சாத்தலாம், 54 எண்ணிக்கையிலையும் சாத்தலாம், 108 எண்ணிக்கையிலும் நீங்க அந்த மாலையா கொடுத்து எடுத்துட்டு வந்து வராகி அம்மாவுக்கு சாத்துறது நல்லது. அன்னைக்கு அதே போல பச்சை பாயாசம் சொல்லுவாங்க, அந்த பச்சை பருப்பு பாயாசம் சொல்லி அதுல அந்த பச்சை கற்பூரம்லாம் போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்து வராகி அம்மாவுக்கு படைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மறிக்கொழுந்து மாலையாவும் கட்டி எடுத்துட்டு வரலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்து வராகி அம்மாவுக்கு வச்சு வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மருதாணி அதை சின்ன சின்ன கிளையா உடைச்சு எடுத்துட்டு வந்து அதை அம்மாவுக்கு வச்சு பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல குறிப்பா பச்சை கலர் ஆடை நம்மளும் அணிஞ்சிருக்கணும். வராகி அம்மாவுக்கு பச்சை கலர் புடவை வாங்கி சாத்துறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி, முழு அஷ்டமி 23ஆம் தேதி சனிக்கிழமை, மறுபடி பக்தர்களுக்கு ஞாபகப்படுத்துற ருத்ர அஷ்டமி, தனம் ஏற்படும்,
செல்வம் பெருகும். அதனால இந்த அஷ்டமிய யாரும் தவறு விட்டுறாம அவசியமா வராகி அம்மாவுக்கு இந்த வழிபாடுகளை செய்து வராகி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தையும் அனுக்கிரகத்தையும் பெற்று உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் என்றும்